வா, அப்படியே ஃபிஷ்ஷு ஃப்ளஷ்ஷு மாதிரியே இருக்குது பாருங்களேன் வாழைக்காய். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு 5 Day Tales. இன்றைக்கி நம்ம குக்கிங் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடேரியன் ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி. பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வஞ்சரம் ஃப்ரையே மீறுற அளவுக்கு ஒரு வெஜ் ஃப்ரை. எது? வாழைக்காய் வஞ்சரம் ஃப்ரை. பார்க்கலாமா? வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது பண்ணுறதுக்கு இந்த பாருங்க 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். எப்படி கட் பண்ணுறோன்னு நான் காமிக்கிறேன். முதல்ல இந்த இது கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இதுவும் கட் பண்ணி ஒரு ஸ்க்ராப்பரை வச்சு இது தோல் எடுத்துக்கலாம். வெஜிடேரியனோட ஸ்பெஷல் இது. மீன் வறுவல் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வஞ்சரம் ஃபிஷ் மாதிரி ஸ்லைஸ் பண்ணணும். ஸோ இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சோம்னா அந்த கலர் மாறாமல் அந்த வெள்ளையாகவே இருக்கும். டர்மரிக் எவ்வளோ வச்சா போடணும்? அரை சிட்டிக்கு போட்டால் போதும். ஸோ எவ்வளோ நேரம் இது ஊறணும் வச்சா? இது மாதிரி 10 நிமிஷம். ஓகே. ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலாவில் என்ன சேர்க்குறேன்னா 1.5 ஸ்பூனு மஞ்சள்தூள், டீஸ்பூனுங்க. ஸோ 2 ஃபுல் டீஸ்பூன் வந்து நல்லா காரத்துக்கு சில்லி பவுடர் போடுங்க. 4 டீஸ்பூன் மல்லித்தூளுங்க. இதுக்கு தேவையான உப்புங்க. 2 ஃபுல் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த புளி தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் பெப்பர் போடலாங்க. இப்போ பாருங்கள் உப்பு எல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது வந்து கொஞ்சம் நல்லா ஊறணும். அப்போ இந்த வாழைக்காலை வந்து மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிச்சிட்டோம். வாழைக்காயெல்லாம் வந்து மசாலா தடவி வச்சுருந்தோம். ஒரு 10-20 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம இது ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நாம் வந்து இது வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லைங்க, ஷேடோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுவும் தேங்காய் எண்ணெயில். உங்களுக்கு பிடிச்சா எந்த எண்ணெயில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்குங்க. இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெயெல்லாம் வேண்டாங்க. சும்மா ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒவ்வொன்றா இதுக்கு வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வஞ்சர மீனுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி அச்சா பாருங்கள். அப்படி வாழைக்காவை வஞ்சர மீன் மாதிரி அப்படி மசாலாவில் அழகாக தடவி இப்படி ஒன் பை ஒன்னாக வந்து அந்த ஷாலோ ஃப்ரைக்கு எவ்வளோ அழகாக வைக்கிறாரு. மீடியம் ஸ்பீடில் வச்சா போதும். இப்போ நம்ம போட்ட மாதிரியே அது மறுபடியும் திருப்பி போடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா? அந்த மசாலெல்லாம் பிடிச்சி பாருங்கள், அவனால ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. வாழைக்காய் மிதக்குதா இல்லை வஞ்சர மீன் மிதக்குதானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அந்த மசாலாவுக்கும் அந்த தேங்காய் எண்ணெவுக்கும் அந்த வாழைக்காய்க்கும் அந்த ஒரு ஸ்மெல்லு கொடுக்குது பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக கொடுக்கும் அந்த ஸ்மெல்லு. இது வந்து ஒரு நல்ல பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. ஓகே. இத்தனைக்கு இதில் வேறு எந்த மசாலையும் கிடையாதுங்க. எந்த கலரு எதுவுமே இல்லைங்க. உடம்புக்கு கெடுதலான எந்த பொருளுமே நம்ம சமையலில் கிடையாது. நல்லா வந்து ஓகே. வெஜிடேரியன் ஃபேன்ஸ், ஹோப் உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். நம்ம நான்வெஜ் செய்கிறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு குட்டி ஹேக் நான் சொல்கிறேன். கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணோம்னா அது இல்லைனாலும் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் அந்த ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் வர்றதுக்கு கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் பாருங்கள், ஃபைனல் நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. உண்மையாங்க இந்த வீடியோக்காகலாம் நான் வந்து ஒன்றும் ஹைப்லாம் கொடுக்கல. எங்கள் அச்சாவோட கைப்பக்குவம் எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியணுமா? நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இது மோர் குழம்பு, தயிர் தாளித்தது, இந்த மாதிரி காரம் கம்மியாக இருக்கிற குழம்புக்கு இது சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஆல்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. Until bye from 5 Idiot Tales. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.